بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வழிமுறையை முழுமையாக சரியாக பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபின்கள் தபா தாபின்கள் மீதும் மார்க்கத்தை நல்ல முறையில் மக்களுக்கு கற்றுக் கொடுத்த மார்க்க அறிஞர்கள் மீதும் உங்கள் மீதும் என் மீதும் எப்போதும் சென்றென்றும் நின்று நோட்டுமாக ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வை முழுமையாக பயந்து வாழ வேண்டும் என்று உங்களுக்கும் எனக்கும் கூறியவனாக இந்த வாரந்தோறும் நடக்கக்கூடிய உரையை ஆர்வம் செய்கிறேன். இல்லாமல் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் அருளால் நாம் எல்லாம் ரமலான் மாதத்தினுடைய 2வது பகுதியிலே அமர்ந்து கொண்டிருக்கிறோம். எவ்வளவு விரைவாக நாட்களும் நேரங்களும் ஓடிக்கொண்டிருக்கிறது. மீதி இருக்கக்கூடிய நாட்களில் அதிகமாக அமல்கள் செய்து கடைசி 10 நாட்களில் வரக்கூடிய அந்த லைலத்துல் கத்ர் இரவை அடைந்து அதன் மூலியமாக நம்முடைய ஈமானையும் நம்முடைய இறையச்சத்தையும் மென்மேலும் வளர்ப்பதற்கு அல்லாஹ் நம் அனைவரும் அருள் புரிவானாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரமலான் மாதம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஏராளமான விஷயங்கள் நமக்கு நினைவுக்கு வரும். பசியும் தாகமும், காலையில் சகரிலிருந்து இஃப்தாரிலிருந்து அல்லது ஃபித்ரா கொடுக்கக்கூடிய அந்த முறையிலிருந்து அல்லது என்னென்ன விஷயங்கள் எல்லாம் ஞாபகத்துக்கு வரும். ஆனால் இந்த ரமலான் மாதத்தின் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு மைல்கல் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு வரலாற்று நிகழ்வு உண்டு. இந்த ரமலான் மாதத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை நமக்கு நினைவுபடுத்தி இந்த மாதத்தில் அதை நம்முடைய வாழ்க்கையில் அதை கொண்டு வரக்கூடிய மக்களாகவும் அதன் அடிப்படையில் வாழக்கூடிய மக்களாகவும் நாம் இருக்க வேண்டும் என்பதை நினைவுபடுத்துவதற்கு அல்லாஹ் என்ன செய்கிறான், இந்த நிகழ்வை நமக்கு சொல்லி காட்டுகிறான். இந்த உலகத்தில் எவ்வளவோ விஷயங்கள் ஒரு பரிணாம வளர்ச்சி அடைந்து கொண்டே தான் இருக்குது. ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம போட்ட ஆடைகள் இப்போ நம்ம எதுவுமே போடுறதில்லை. இன்றைக்கி நாம் போட்டிருக்கக்கூடிய ஆடைகள் எல்லாமே பரிணாம வளர்ச்சி அடைந்து, அதாவது ஒவ்வொரு கால சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அது அப்டேட் ஆகிட்டே தான் இருக்குது. அது ஒரு வளர்ச்சி தான் அடையுது. ஆரம்ப காலத்தில் உள்ள ஆடைகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த சட்டை, கை சட்டை என்ன இருக்கும், பெருசாக கீழே மண்ணில் வரைக்கும் தொங்கும். அவர்களுடைய அக்குள் பகுதி, அவருடைய முதுகு பகுதியெலாம் என்ன செய்யும் தெரியும். ஃபேண்ட்டு போடக்கூடிய அந்த காலங்கள்லாம் கிடையாது. இப்போ நம்ம போடக்கூடிய பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் அணியக்கூடிய ஆடைகள்லாம் அன்று கிடையாது. அப்போ இந்த மாதிரி ஆடைகளில் ஒரு சிறந்த ஒரு வளர்ச்சி இன்றைக்கி என்ன செய்கிறாங்க இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி தான் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வீடுகளாக இருந்தாலும் சரி, வீட்டில் பயன்படுத்தக்கூடிய பொருட்களாக இருந்தாலும் சரி, எல்லாமே என்ன செஞ்சிருக்கு, ஒரு நல்ல ஒரு பயிற்சி எல்லாத்தையும் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி நீங்கள் நம்ம என்ன செய்ய பார்க்க முடியும். அக்செப்ட் பண்ணக்கூடிய நாம் பொதுவாக மக்களை தொடருங்க, பொதுவாக இஸ்லாமியர்களை பொறுத்தவரையிலும் எல்லா விஷயத்திலையுமே ஒரு வளர்ச்சியை காணக்கூடிய நம்ம இந்த உலகத்திலும் வெற்றி தரக்கூடிய, நாளைக்கு மறுமையிலும் வெற்றி தரக்கூடிய நம்முடைய ஈமானுடைய வளர்ச்சி இன்றைக்கி நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோமா? அது நல்ல முறையில் வளர்ச்சி அடைஞ்சிருக்குதா? அந்த ஈமான் எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்குது? அந்த ஈமான் எந்த அளவுக்கு அதாவது மோசமான நிலையில் இருக்குது? அந்த ஈமானுடைய லெவல் என்ன? இந்த ஈமானை எப்படி உயர்த்தலாம்? இந்த ஈமானுடைய அடுத்த கட்ட லெவல் என்ன செய்யலாம்? அப்படிங்கிற அந்த மாதிரியான சிந்தனைக்கு இன்றைக்கி நாம் உள்ளே நுழைஞ்சிருக்கோம் அப்படின்னு கேட்டால் அது மிக குறைவு தான். இறைவன் அருளால் இந்த மர்கஸ் மூலியமாக, இங்குள்ள பயானின் மூலியமாக, இங்குள்ள நடக்கக்கூடிய நிகழ்ச்சி மூலியமாக அதனுடைய வளர்ச்சி நிச்சயமாக எட்டும். அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் அதற்குண்டான செயல்பாடுகள் என்ன அப்படிங்கிறது நாம் என்ன செய்யணும், முழுமையான ஒரு தெரியக்கூடியதாக இருக்கும். நாம் கிட்டத்தட்ட இஸ்லாமிய மார்க்கத்தை இயல்பாகவே நாம் எல்லாம் என்ன செஞ்சுக்கிறோம், ஆரம்பத்திலேருந்து இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றி கிட்டத்தட்ட எப்படி ஒரு 40-50 வருஷம் என்ன செஞ்சுருக்கோம், நாம் வாழ்ந்துட்டு இருந்திருக்கோம். அப்போ இந்த காலகட்ட சூழ்நிலையில் நாம் இந்த ஈமானினுடைய ஒரு சக்தி, ஒரு வல்லமை, ஒரு தாக்கத்தை நம்ம என்றைக்காவது நம்முடைய வாழ்நாள் நம்ம பார்த்துருக்கிறோமா? அல்லாஹ் ரஹ்மத் செஞ்சவர்கள் தவிர பார்த்துருக்கலாம். ஆனால் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நிலையில் நாம் என்ன, நம்மளுடைய ஈமானை நாம் வளர்க்கக்கூடியவர்களாக இருக்கணும். ஏன்னா ஈமானை வச்சு தான் இப்போ நம்ம ஈமான்னா என்ன, இஸ்லாமிய அரபி நம்ம சொல்லுங்கம்மா பிள்ளைங்களா, அன்றைக்கி சொன்னீங்களா ஈமான் என்ன பிள்ளைங்களா? உங்களுக்கு ஈமான் என்ன அன்றைக்கி நீங்கள் சொன்னீங்க? ஈமான் என்ன பெண்கள்? நீங்கள் சொல்லுங்களேன், போன தடவை நீங்கள் தானே சொன்னீங்க ஈமான் என்ன?
நம்பிக்கை கொள்ளுதல். இது ஈமான் என்னது? நம்பிக்கை கொள்ளுதல். நம்பிக்கை கொள்ளுதல் அப்படிங்கிறது வந்து என்னென்ன நம்பிக்கை கொள்ளணும்? அல்லாஹ்வை நம்புவது, மலக்குகளை நம்புவது, வேதத்தை நம்புவது, மறுமை நாளை நம்புவது, விதியை நம்புவது. சரிங்களா? அப்போ இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்முடைய உள்ளத்தில் நம்ம நம்பி வச்சிருக்கிறோம். இந்த நம்பிக்கையினுடைய ஒரு பிரதிபலன் இது வந்து விதை. இந்த விதையை நம்ம பூமியில் போட்டு நம்ம வந்து நம்முடைய இபாதத்துகளை கொண்டு நம்ம தண்ணி ஊற்றணும். அதை தண்ணி ஊற்ற அந்த ஈமானுடைய வளர்ச்சி எப்படி இருக்கணும்னு சொன்னால் அது ஒரு அபிவிருத்தியான ஒரு வளர்ச்சியாக இருக்கணும். சில காலங்களில் பழங்கள் கனிகள் கொடுக்கலாம், சில காலங்களில் கொடுக்காது. அந்த ஈமானை பொறுத்த வரைக்கும் ஏறி இறங்கத்தான் செய்யும். ஆனால் அதுக்காக வேண்டி ஒட்டுமொத்தமாக நம்முடைய ஈமானை குறைச்சி மதிப்பிடுவோம், அல்லது நம்முடைய ஈமான் என்னத்தை போட்டு பார்த்துக்கிட்டு அப்படின்னு சொல்லி நம்ம பின்வாங்குவோம், அல்லது அதை கண்டுகொள்ளாமல் இருப்பதற்கு நமக்கு எந்த விதமான அனுமதியும் கிடையாது. ஏன்னா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு இந்த ஈமான் அப்படிங்கிறது வந்து நம்முடைய உள்ளத்தில் கொடுத்துருக்குது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு அருள் கொடை. அதை அழகிய முறையில் நாம் என்ன செய்யணும்? பாதுகாத்து கொள்ளக்கூடியவர்களாக, அதை சரியான முறையில் அதை நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடியவர்களாக நாம் என்ன செய்யணும்? இருக்கணும். சரி, இந்த ஈமானினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு பரிணாம வளர்ச்சி, ஈமான் அவர்களுடைய உள்ளத்தில் இருந்தது அப்படிங்கிறதுக்கு என்னென்ன சான்றுகள் அப்படிங்கிறது நம்ம அதனுடைய வரலாற்றினுடைய செய்திகளை படிக்கும் பொழுது நமக்கு என்ன செய்யுது? அந்த அளவுக்கு ஒரு ஆச்சரியமான நிகழ்வுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் மக்காலேருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் பண்ணி வராங்க. அந்த மக்கால உள்ள அந்த மதீனா இருக்கிற மதீனால இருந்து மக்காவுக்கு, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் அந்த கால தவணை. இந்த சூழ்நிலையில் அவர்களுக்கு மத்தியில் ஒரு இஸ்லாமிய வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு போர் ஒன்று நடக்குது. என்னது? பத்ர் போர். என்னது? பத்ர் போர். அதுவும் குறிப்பாக இந்த ரமலானில் கிட்டத்தட்ட 16வது இரவு. சரிங்களா? 17வது பிறகு 8க்கு வராங்க. 8லிருந்து அந்த 17வது இரவு வரைக்கும் இருந்திருந்து அதுக்கப்புறம் 17வது நோம்புல தான் என்ன செய்றாங்க? அவங்க சண்டை எடுத்தாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறாங்க? அப்போது அந்த ஈமானுடைய அந்த உச்சகட்டமான ஒரு நிகழ்வு, ஈமானை எந்த அளவுக்கு அவர்கள் கிட்டத்தட்ட குறுகிய காலம், நம்மளை மாரி 40 வருஷம் 50 வருஷம் அவங்க வாழலை. அந்த ஈமானை ஏற்ற சில காலங்களிலேயே அந்த ஈமானுடைய பரிணாம வளர்ச்சி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு உதாரணமாக காமிச்சிருக்கிறான். அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான இந்த உலக வரலாற்றுகளிலேயே எல்லா இஸ்லாமியர்களுடைய உள்ளங்களிலும் பதிந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு போர் இந்த பத்ர் போர். 1000 தடவை பேசினாலும், 1000 உபதேசம் செய்தாலும், 1000 தடவை எடுத்துக்காட்டாக சொன்னாலும் அது மிகையாகாது. அவ்வளவு விஷயங்களை கொண்ட இந்த பத்ர் போரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு என்ன செய்ய அறிவித்து கொடுக்குறான். என்ன பத்ர் போர் நடந்தது அப்படின்னு சொன்னால், அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனால இருக்கிறாங்க. மக்கால உள்ள அபு சுஃபியான் என்கின்ற ஒரு நபர் பின்னாடி இஸ்லாத்துக்கு ஏற்றுட்டாரு ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க என்ன செய்றாங்கன்னு சொன்னால், மக்காவில் உள்ள அந்த வியாபார கூட்டத்தை என்ன செய்றாங்க? மதீனாவை தாண்டி போய் மிஸ்ர் நாட்டில் போய் என்ன செய்றாங்க? வியாபாரம் பண்ணிட்டு அந்த மதீனா வழியாக தான் வரணும். அப்படி மதீனா வழியாக வரக்கூடிய நேரத்தில் ரசூலுல்லாஹ்வுக்கு தகவல் கிடைக்குது, அபு சுஃபியான் இந்த மாதிரி வியாபார கூட்டத்தோடு வராங்க. என்ன ரசூலுல்லாஹ்வுக்கு நிறைய இழப்புகள் கொடுத்துருக்காங்க. ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபாக்களுடைய சொத்துக்களை அபகரித்து அவங்களை கடுமையாக கஷ்டப்படுத்தி அவங்க மோசமான நிலையில் வந்து ரொம்ப சிரமப்படுத்திருக்கிறாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் இப்போ இந்த அபு சுஃபியானுடைய இந்த வியாபார கூட்டத்தை நம்ம பிடிச்சோம் அப்படின்னு சொன்னால் மக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி சஹாபாக்கள் என்ன செய்றாங்கன்னு சொல்கிறாங்க. உடனே சஹாபாக்கள் என்ன வந்துருந்தாங்க. சஹாபாக்களுடைய கூட்டத்தில் 2 வகையினர் இருந்தாங்க. ஒருத்தர் யாரு? முஹாஜிர்கள். முஹாஜிர்கள் யாரு? மக்காலிருந்து மதீனாவுக்கு வந்தவங்க. இன்னொரு கூட்டத்தார்கள் யாரு? அன்சாரிகள். அன்சாரிகள் யாரு? மதீனாவாசிகள் முஹாஜிர்களுக்கு உதவி செஞ்சவங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு அடைக்கலம் கொடுத்தவங்க. அப்போ 2 பேருமே என்ன செய்றாங்க? அந்த கூட்டத்தில் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 300 பேர் என்ன செய்றாங்க? கூட்டிட்டு போய் அந்த வியாபார கூட்டத்தை பிடிக்கிறதுக்காக வேண்டி தான் போகிறாங்க. மற்றபடி அவங்க வந்து சண்டை போடணும், போர் செய்யணும் அப்படிங்கிற எந்த ஒரு கால சூழ்நிலை இல்லாமல் அந்த வியாபார கூட்டத்தை பிடிக்கணும், அவங்களை பிடிச்சி அந்த பொருளாதாரத்தை அபகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களும் போகிறாங்க. இந்த செய்தி அபு சுஃபியான் அவங்களுக்கு என்ன செய்தி தெரியுது. தெரிஞ்ச உடனே மக்காவுக்கு செய்தி அனுப்புகிறாங்க. இந்த மாதிரி முஹம்மதும் அவர்களுடைய தோழர்களும் என்ன செய்றாங்க? இந்த இடத்துல நம்முடைய வியாபார கூட்டத்தை பிடிக்கிறதுக்காக வேண்டி வராங்க, அதனால் நீங்கள் எங்களை காப்பாற்றுங்கன்னு சொல்லி லெட்டர் எழுத உடனே மக்காவாசிகள் முஸ்லீம்களை அடித்து கொள்வதற்கும் இதை விட்ட சந்தர்ப்பம் வேறு ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லி இருக்கிற அந்த கூட்டம் இந்த கூட்டம் எல்லாத்திலையுமே கைகால உளுந்து என்ன செய்றாங்க? கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் ரெடி பண்ணுறாங்க. 1000 பேர் ரெடி பண்ணி என்ன செய்றாங்க? அங்கேருந்து வராங்க. வரும்போது அபு சுஃபியான் மதீனா வழியாக வராமல் வேறொரு வழி என்ன செய்றாரு? வந்து தப்பிச்சிட்டாரு. இந்த செய்தி மறுபடியும் மக்காவுக்கு போகுது. நாங்கள் தப்பிச்சிட்டோம், நீங்கள் நேராக மக்காவுக்கு போங்க அப்படின்னு. ஆனால் அந்த இடத்துல அபுஜஹல் வந்தால் தான் சண்டை ஓட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி அபுஜஹல் என்ன செய்றாங்க? அங்கேருந்து கிளம்பி வரான். இப்படி கிளம்பி வரக்கூடிய அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் ஒரு முதியரை வச்சு அந்த தகவலை எடுக்கிறாங்க. யார் எங்கெங்கே இருக்கிறாங்க, என்ன விஷயம் அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்துக்கிறாங்க. அப்படி எடுத்துருக்கும் போது அவங்களுக்கு தகவல் தெரிஞ்சிருச்சு, மக்கால இருந்து 1000 பேர் வாராங்க, அவங்க நம்மளை தாக்குவதுக்காண்டி வாராங்க அப்படின்னு சொல்லி தகவல் கிடைச்சிருச்சு. இப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொஞ்சம் கூட பதட்டப்படாமல் சஹாபாக்களுக்கு மத்தியில் என்ன செய்றாங்க? உட்கார வைக்கிறாங்க. அன்பிற்குரியவர்களே, ஈமானுடைய அந்த வளர்ச்சியை நம்ம பார்ப்பதற்கும் நம்முடைய உள்ளத்தில் அந்த மாதிரியான ஈமான் இருக்கா அல்லது அந்த வளர்ச்சியை கொண்டு வருவதற்கு நான் என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக முதல் நிகழ்வை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நடத்தி காட்டுறான். 2 பேர் உட்கார்ந்துருக்காங்க. யார்? முஹாஜிர் உட்கார்ந்துருக்காங்க, அன்சாரிகள் உட்கார்ந்துருக்காங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, இவங்க இந்த மாதிரி மக்கால நம்மளை பொறுத்தவரைக்கும் வந்துட்டாங்க,
இவங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம பின்வாங்கி நம்ம போயிட்டோம்னா மதீனாவுக்குள்ள வந்து பெண்கள் குழந்தைகள் எல்லாத்தையும் என்ன செஞ்சுருவாங்க, நாசப்படுத்துவாங்க. அதனால அவங்களை இங்கே நம்ம தடுக்கணும் அப்படின்னு சொல்லி முஹாஜிர்களை பார்த்து பேசிட்டே இருக்கிறாங்க. முஹாஜிர்களை பார்த்து பேசிட்டாங்க. அந்த முஹாஜிர் கூட்டத்தார் யார் இருக்கு? அபூபக்கர் ரலியல்லாஹு இருக்கிறாங்க, உமர் ரலியல்லாஹு இருக்கிறாங்க, மிக்தாத் இப்னு அஸ்வத் ரலியல்லாஹு இருக்கிறாங்க. இவங்களை பார்த்து பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்க யாரை சொல்லலாம், நீங்க வந்து பிரச்சனை இல்லை, நீங்க எங்க வேணாலும் போங்க, நீங்க எதிர்ச்சிங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க உரைச்சாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ்வுடைய இருந்தது, ரசூலுல்லாஹ்வுக்கு வஹி வந்தது, ரசூலுல்லாஹ்வுடைய அந்த ஈமான் எல்லாத்தையும் பார்த்து அவங்க சொல்லிட்டாங்க. அப்போ அன்சாரிகள் பக்கம் அல்லாஹ்வுடைய தூதர் திரும்புறாங்க. அன்சாரிகள் பக்கம் திரும்பின உடனேயுமே அதுல சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்கன்னு சொன்னா உடனே எந்திக்கிறாங்க. யார சொல்லலாம், எங்களை பார்த்து நாங்க உங்க பின்னாடி வரமாட்டோம்னு நீங்க நினைக்கிறீங்களா? நாங்க உங்க பின்னாடி நாங்க வரமாட்டோம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? எங்களுக்கு ஈமானை கொடுத்து, எங்களுக்கு இறையச்சத்தை கொடுத்து, எங்களுக்கு நல்வழிப்படுத்தி, எங்களுக்கு சிறந்த ஒரு பாதையை காண்பித்த, அதாவது உங்களுடைய வார்த்தைக்கு நாங்க மாறு செய்வோமா? கால யா மூசா இன்னால நதுகுலஹா அபதன் மாதாமு ஃபீஹா ஃபதஹபு அன்த ரப்புக வ காத்திலா. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமூகம், நீனும் அல்லாஹ் போய் சண்டை போட்டு வந்து எனக்கு சொல்லுங்க, நாங்கள் அந்த ஊருக்கு போகிறோம்னு சொல்லி சொன்னாங்களா இல்லையா? அந்த மாதிரி நாங்கள் உங்கள்கிட்ட சொல்லுவோம் நீங்கள் நினைக்கிறீங்களா? நாங்கள் உதவி செய்யறோம்னா எங்கள் வீட்டில் உட்காந்துக்கிட்டு நாங்கள் இந்த மாதிரி ஒரு துட்டையும் கொடுத்து உங்களுக்கு பொருளாதாரத்தை கொடுத்து இப்படி உதவி செய்ய நினைக்கிறீங்களா? அப்படி மட்டும் கிடையாது. யாரை சொல்லலாம், நீங்கள் என்ன சொன்னாலும் எதை பேசினாலும் நீங்கள் எந்த வழியை காட்டுகிறீர்களோ அங்கே நீங்கள் போங்க. அது கடலாக இருந்தாலும் நான் என்ன செஞ்சிருவோம், குதிச்சிருவோம். அது கடலாக இருந்தாலும் அந்த இடத்துல நாங்கள் என்ன செஞ்சிருவோம், குதிச்சிருவோம். அதை பற்றி நாங்கள் எந்த யோசனையும் பண்ண மாட்டோம். நீங்கள் எங்களை பார்த்து சந்தேகப்பட வேண்டாம். ஏன்னா முஹாஜிர்கள் தெரியும், நம்மளோட இருந்தவங்க பார்த்து பேசி பழகினவங்க. அன்சாரிகள் எப்படின்னு தெரியல, அவங்களோட ஒரு கருத்து கேட்கலாம்னு எந்திக்கும் போது தான் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு நினைச்சாங்க, தங்களுடைய ஈமான்ல இருக்கக்கூடிய அந்த மிக வளர்ச்சியாக இருந்த அந்த ஈமானுடைய மிக முக்கியமான விஷயத்தை அந்த இடத்துல சொல்றாங்க. உயிர் போனா போயிட்டு போதும், யாரோட வேணா நீங்க நட்புறவு வைங்க, யாரோட வேணா நீங்க என்ன செய்யுங்க, சேருங்க, பிரச்சனை இல்லை, நாங்க உங்களோடு தான் இருப்போம், நீங்க எந்த இடத்துக்கு வேணாலும் நீங்க போங்க, உங்களுக்காக நாங்க வருவோம் அப்படிங்கிற விஷயத்தை சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நினைச்சாங்க, சொல்லி காட்டுறாங்க. ஆக அன்பிற்குரியவர்களே, மரணத்தை எதிர்பார்த்து, அதாவது மரணத்துக்கு நேருக்கு நேர் நின்று போரிட வேண்டும் என்ன எந்த ஆயுதங்களும் கொண்டு வரல, எந்த கவசத்தையும் கொண்டு வரல, எந்த விதமான பாதுகாப்பும் கொண்டு வரல, திடுத்துப்புன்னு நாங்கள் வந்தோம். இந்த நேரத்தில் போறோம்னு சொல்லும்போது நாங்கள் எப்படி இருந்தோம், இருங்க நாங்கள் மதினால போய் போர் கவசங்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு வரோம்னு சொல்லி யாரும் சொல்லல. யாரை சொல்ல, நீங்க போங்க, அதில் மரணம் வந்தால் வந்துட்டு போட்டோம், எங்களது உயிரை கொடுத்து இந்த மதனத்தினுடைய வாசிகளுடைய இஸ்லாமிய மார்க்கத்தை பாதுகாக்கணும்னா பிரச்சனை இல்லை, நம்ம உயிரை கொடுத்துடலாம், பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதரை ஒரு சிறந்த ஈமானுடைய ஒரு வழிகளை கொண்டு, ஒரு வார்த்தைகளை கொண்டு அல்லாஹ்வுடைய தூதரை பூஸ்ட் பண்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதரை கேட்டு மிகவும் என்ன செய்யறாங்க, ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சரி ரைட், அப்போ நம்ம போர் செய்வதற்கு தயாராகலாம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்றாங்க, அதுக்காக வேண்டி தயாராகிறாங்க. அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஈமானுடைய ஒரு 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 உத்வேகமான ஒரு வார்த்தை, இந்த ஈமானுடைய ஒரு ஒரு உன்னதமான இந்த வார்த்தையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கண்காணிக்கிறான். கண்காணிச்சு இவர்களுடைய உள்ளத்தை இன்னும் உறுதிப்படுத்தணும். இதுதான் நாம இன்னைக்கு கவனிக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு செய்தி. எந்த ஈமானுடைய வார்த்தை இன்னைக்கு நம்முடைய வாயிலிருந்து வருதோ, எந்த ஈமானுடைய ஒரு செயல் இன்னைக்கு நம்மள்ட்ட இருந்து வெளியே வருதோ, எந்த ஈமானுடைய அந்த அசர், அந்த அடிச்சுவடுகள் எப்படி வெளியே வருதோ, அந்த வார்த்தைக்கு தக்கவாறு அல்லாஹ் என்ன செய்றான், நமக்கு அருளும் உதவியும் செய்து கொண்டிருக்கான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு செய்யக்கூடிய கிருபை எப்படி இருக்கும், நம்முடைய ஈமானால் வரக்கூடிய அந்த வார்த்தை இருக்கா இல்லையா, நம்முடைய ஈமானால் பெறப்படக்கூடிய அந்த செயல்பாடுகள் இருக்கா இல்லையா, அந்த செயல்பாடுகளை வச்சு தான் அல்லாஹ் என்ன செய்வான், நமக்கு அருளும் கிருபையும் செய்வான் அப்படிங்கிறத அல்லாஹ் என்ன செய்யற இந்த வசனத்தை சொல்லி காட்டுகிறான். என்ன, இரவு நேரத்தில் எல்லாரும் இருக்கும்பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்யறான்னு சொன்னா, ஒரு சின்ன ஒரு மலைச்சாரல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்குறான். இது யுகஷிகுமுன் நாசு அமனத்தன் மின்ஹு யுனஸ்ஸிலு அலைக்கும் மினஸ் ஸமாஇ மா. நாம் என்ன செய்யணும், வானத்திலிருந்து மலை துளிகளை நாம் இறக்கணும், அதிகப்படியாக மழை இல்லாமல் குறைவாக இல்லாமல் ஒரு சாரல் நாம் என்ன செஞ்சு அனுப்பணும். அந்த சாரல் மூலியமாக அவருடைய உள்ளத்தை நாம் என்ன செஞ்சோம், உறுதிப்படுத்தினோம். ஏன், அவங்க நான் கொடுத்த மார்க்கத்தை பாதுகாக்கணும்னு நெஞ்சு வந்துட்டாங்க, நான் கொடுத்த மார்க்கத்தை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு வந்துட்டாங்க, எதை பற்றியும் கவலைப்படலை. அப்போ அவர்களுக்கான உதவியை நான் செய்யணும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் என்ன செஞ்சாங்க, அவர்களுக்கான ஒரு மலையை இறக்கி ஈமானுடைய பரிணாம வளர்ச்சியை பாருங்க. அல்லாஹ் என்ன சொல்றான், அந்த மலையை இறக்கி அவர்களை நாம தூய்மைப்படுத்தினோம். அவர்கள் நம்மளோட உள்ளத்துல நம்ம ஈமான் இருக்கு, நம்ம ஒத்துக்கிறோம். ஆனா இந்த ஈமான் தூய்மைப்படுத்தி ஷைத்தானுடைய அந்த ரிஜிஸ் இருக்கா இல்லையா, என்னடா நாளைக்கு நம்ம வந்து போருக்கிற போகிறோம், வந்து அடிச்சாங்கன்னா நம்ம கை காலெல்லாம் துண்டிச்சிரும், உடம்பு ஃபுல்லாக ஒரே ரத்த காயமாக இருக்கும், ஊருக்கு உயிரோடு போமா போக மாட்டோமா என்னன்னு தெரியல, நாம் வந்து எப்படி ஊரில் போய் நாட்டு பிள்ளையோட சந்தோஷமா இருக்கிறது, நம்மளோட சொத்துக்கள்லாம் அங்கே இருக்குதா அப்படின்னு சொல்லி அந்த உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த ஊசலாட்டங்கள் இருக்கா இல்லையா, அந்த ஊசலாட்டங்களை நாம் எடுத்து விட்டோம். அதுதான் ஈமானுக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு மகத்துவம். அந்த மகத்துவத்தை அவர்கள் அறிந்தவர்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்கள் காட்டின ஈமான் இருந்தது அப்படின்னு சொன்னா, ஈமானுடைய அந்த வார்த்தை உங்களிடத்தில் வெளிப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா, அதை பாதுகாப்பது என்னுடைய கடமை, நான் பாதுகாத்துருவேன். அதுதான் அல்லாஹ் மலையை இறக்கி யுத்தஹிருக்கும் பிஹி வ யுத்ஹிபு அன்கும் ரிஜ்ஸல் ஷைத்தான்,
ஷைத்தானுடைய வஸ்வாசம் நம்ம எடுத்துட்டோம். ஏன்னா இன்னைக்கு சில நன்மையான காரியங்கள் செய்யும்போது ஷைத்தான் சொல்லுவான், நீ எதுக்குப்பா அங்கே போய்கிட்டு அதெல்லாம் ஒன்றும் செய்யாத, அதெல்லாம் பள்ளிவாசல் நிர்வாகிகள் பார்த்துக்கிடுவாங்க, நீ எதுக்கு அதெல்லாம் பார்த்துக்கிட்டு, வேலை உண்டு நீ உண்டு, நீ சைக்கிள் எடுத்தனமா பைக் எடுத்தமா, நீ ஊரை ஃபுல்லாக சுற்றிட்டு நோம்பு திறக்கிற நேரத்துக்கு போனால் மட்டும் போதும், இதுக்கெல்லாம் நீ ஏன் போகிறான்னு சொல்லி ஷைத்தான் என்ன செய்வான், நம்முடைய உள்ளத்தை வஸ்வாசம் ஏற்படுத்தி நம்மளை போக விடவே மாட்டான். அந்த மாதிரியான எண்ணத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சஹாபாக்கள் உள்ளத்திலிருந்து எடுத்து விட்டான். எதுக்குமே அஞ்சல, அடுத்த நாள் காலையில் போர், எதிரிகளை சந்தித்தாக வேண்டும் என்கின்ற ஒரு மிகச்சிறந்த ஒரு வழியை என்ன செஞ்சாங்க சஹாபாக்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செஞ்சாங்க கொடுத்தான். அப்போ அந்த ஈமானுடைய ஒரு பரிணாம வளர்ச்சி எப்படி சஹாபாக்களுடைய உள்ளத்துல இருந்தது, அந்த பரிணாம வளர்ச்சிக்கு என்ன ஒரு உத்வேகத்தை கொடுத்தா இன்னும் சிறப்பாக இருக்குமோ அதை நாம கொடுப்போம் என்பது அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. அப்போ நாம நம்முடைய உள்ளத்துல ஈமான் இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த ஈமான் ஒரு கூடுதலான ஒரு விஷயத்திற்கு ஒரு அப்டேட்டாக கொடுப்பதற்கு, இந்த ஈமான் ஒரு சிறந்த ஒரு பாதைக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அதுக்கு நாம என்னென்ன அமல்கள், என்னென்ன இபாதத்துகள், என்னென்ன வார்த்தைகள், என்னென்ன விளக்கங்கள் அப்படிங்கிறது நாம என்ன செய்யணும், அதை தெரிந்து கொண்டு அதற்காக ஊக்கமளிக்கணும். நம்முடைய வயிற்றுக்கு நம்ம சாப்பாடு கொடுத்தா தான் நம்ம உயிர் வாழ முடியும், இல்லைன்னா முடியாது. நம்முடைய வயிற்றுக்கு சாப்பாடு கொடுத்தா தான் எனர்ஜி போனால் தான் நம்ம உயிர் வாழ முடியும். ஈமானும் அந்த மாதிரி தான். ஈமானுக்கு நம்ம அப்பப்போ நம்ம உயிரோட்டம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அந்த உயிரோட்டம் இல்லாத போது என்ன செய்யாது, ஈமான் நிச்சயமாக இருக்கவே இருக்காது. அதனால அந்த ஈமானை பக்குவப்படுத்திக் கொள்வதற்கு நம்ம என்ன செய்யணும், முயற்சிக்க வேண்டும். அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அந்த பத்ர் போர் காலத்தில் மறுநாள் போர் நடக்க போது இன்றைய தினத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்றாங்க அப்படின்னா, இரவு நேரத்தில் அபூபக்கர் இல்லை அவங்க அப்படியே பேசிகிட்டே வராங்க. இந்த இடத்துல இந்த மாதிரியான இருக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு வரும்போது சிறிது நேரத்தில் மரத்தடியில் உட்காந்து அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்றாங்க, தக்பீர் கட்டி 2 ரக்காயத் தொழுது அல்லாஹ்ட்ட அதிகமாக பிரார்த்தனை செய்கிறாங்க. ரொம்ப நேரமாக கேட்குறாங்க. அபூபக்கர் இல்லை அவங்களுடைய தோலை பிடிச்சி யாரை சொல்லலாம் போதும் எந்திரிங்க அப்படின்னு சொல்லி அவங்க தோலை தட்டி என்ன செய்றாங்க கேட்குறாங்க. அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வஹி இறக்குறான். வஹி இறக்கி அல்லாஹ்வுடைய தூதருடைய உள்ளத்தில் ஒரு சந்தோஷத்தை கொடுக்குறான். என்ன அப்படின்னு சொன்னால், யாரெல்லாம் இந்த இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும், இந்த சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் என்ன, இந்த ஈமானுடைய ஒரு வளர்ச்சி இதுக்கு பின்னால் வரக்கூடிய ஒரு நபர்களுக்கு அது ஒரு மிகச்சிறந்த உதாரணமாக இருக்கணும். இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய இந்த கல்வி மூலியமாக இந்த உலகத்தில் கடைசி வரைக்கும் வரக்கூடிய மக்களுக்கு ஒரு படிப்பனையாக இருக்கும். இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையினுடைய தரம் இதுக்கு வரக்கூடிய எல்லா மக்களிடத்திலும் இருக்கணும். அப்பேற்பட்ட ஒரு சிறந்த உதாரணமாக இருக்கக்கூடியவங்க தான் இந்த தோழர்கள். இவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்து வைக்கிறதுக்கு ஆள் இருக்காது. அதனால இவங்களை எப்படியாவது நீ காப்பாற்றி தான் ஆகணும், நீ இவர்களுக்காண்டி நீ அருள் செய்வாயாக அப்படின்னு சொல்லி அல்லாஹ் என்ன செய்றாங்க, பிரார்த்தனை செய்கிறாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வசனம் திறக்கிறான், இது யூஹி ரப்புக இலல் மலாயிகத்தி அன்னி மஅக்கும் ஃபஸப்பித்துல் லதீன ஆமனு. எதிரிகளுடைய உள்ளத்தில் நாம் என்ன செஞ்சோம், திகிலை போட்டோம். எதிரிகளுடைய உள்ளத்தில் நாம இதுக்கு தான் அல்லாஹ் குர்ஆன்ல சில இடங்களில் சொல்லி காட்டுவான். அதாவது நீங்கள் பொறுமையுடன் நீங்கள் இருந்தால், நீங்கள் ஈமான் கொண்டவர்களாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் 10 பேர், அவர்கள் 10 பேர் இருந்தாங்கன்னா நீங்கள் ஒரு ஆளுக்கு சமம், அவங்க 100 பேர் இருந்தாங்கன்னா நீங்கள் 10 பேருக்கு சமம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுவான். அந்த உறுதித்தன்மையும் அந்த ஈமானுடைய சக்தியும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்யணும்னு சொன்னால் வலுப்படுத்துவான். அதனால தான் இன்னைக்கு யார் என்ன, அவன் அங்கே வந்துட்டான், இவன் இங்கே வந்துட்டான், இவன் ஆட்சியை முடிச்சிட்டான், அவன் அந்த ஆட்சியை முடிச்சிட்டான், இது குடிச்சு அது குடிச்சு, என்னத்தை கூடனா என்ன நடக்குமோ அதைத்தான் நடக்கும். நம்முடைய ஈமானை நம்முடைய இறையச்சத்தை நாம் என்ன செய்யணும், தக்க வைத்துக் கொள்வதற்கு என்ன முயற்சி செய்யணுமோ அதை நாம் என்ன செய்யணும், முயற்சி செய்து கொள்ளக்கூடியவர்களாகத்தான் இருக்க வேண்டும் என்று நம்ம போகணுமே தவிர எதிரிகளை பார்த்து அதை நம்ம பயந்து அதிலிருந்து சுருண்டு போவதற்கு நாம் என்ன இந்த வழியும் வகுக்கக்கூடாது. சரிங்களா? அப்போ அதில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதருக்கு வஹி இருக்கிறான். கவலைப்படாதீங்க முகமது, உங்களுக்கு நம்ம வாக்குறுதி கொடுக்குறோம், உங்களையும் உங்களுடைய தோழர்களையும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை சுமந்திருக்கக்கூடிய இந்த ஈமானை நாம் பாதுகாப்போம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வுடைய காரியத்திற்கு நாம் நடந்து வரும் பொழுது அல்லாஹ் ஒன்று இப்போ அல்லாஹ் வந்து நம்ம தொலைச்சிட்டு இருக்கானோ இல்லையா, இப்போ அல்லாஹ் நம்ம தொலைச்சிட்டு இருக்கானோ இல்லையா, நோம்பிக்கு சொல்லியிருக்கானோ இல்லையா, அதுமாரி தான தர்மம் செய்துட்டு இருக்கானோ இல்லையா, குர்ஆன் ஓத சொல்லியிருக்கானோ இல்லையா, இதை நம்ம செய்யும் போது அல்லாஹ் என்ன செய்யறான், நாம் அல்லாஹ்வின் பக்கம் போகும்பொழுது அல்லாஹ் நம்முடைய ஈமானுடைய வளர்ச்சி என்ன செய்யறான், அதிகப்படுத்துறான். இப்போ நம்ம இஸ்லாமியனா இருக்கணும், நம்ம முஸ்லீமா இருக்குமா இல்லையா, அவன் மரணிக்கும் போது எப்படி தான் இருக்கணும், முஸ்லீமாக தான் இருக்கணும், மரணிக்கும் போதும் முஸ்லீமாக இருக்கணும். ஆனால் அந்த மரணிக்கும் போது நம்முடைய உள்ளத்தில் நம்முடைய ஈமான் எப்படி இருக்கணும், உயர்ந்த இடத்துல இருக்கணும். சாதாரணமாக என்ன செய்யக்கூடாது, ஈமான் இருக்கக்கூடாது. அப்போ ஈமானுடைய வளர்ச்சிக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த கட்டளைகளையும், இஸ்லாம் சொல்லக்கூடிய உபதேசங்களையும், இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த மார்க்க விஷயங்களையும் நம்ம என்ன செய்யணும், நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அல்லாஹ் அனுமதி கொடுத்ததுக்கப்புறம் அவங்க போக ஆரம்பிச்சிட்டாங்க போர் செய்வதற்காக, எதிரிகளோடு போர் செய்வதற்காக. வெறும் 300 பேர், எதிரிகள் எத்தனை பேர் இருக்கிறாங்க, 1000 பேர் இருக்காங்க, எதிர்த்து சண்டையிடணும். அப்போ அந்த ஈமான் அந்த பக்குவத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்கள் கொடுத்துருக்கிறார் அப்படின்னு சொன்னால், சரி நம்ம அல்லாஹ்வுக்காக வேண்டி போவோம் அப்படின்னு சொல்லி போகக்கூடிய அந்த பாதையை அல்லாஹ் என்ன செஞ்ச அவர்களுக்கு வலுப்படுத்தி கொடுத்தான். சரிங்களா? அப்போ மார்க்க சட்டத்திட்டங்களை கடைபிடிப்பதன் மூலியமாக, மார்க்கத்தினுடைய விஷயங்களை நம்முடைய காது கொடுத்து கேட்பதன் மூலியமாக அல்லாஹ் என்ன செய்றான், நம்முடைய ஈமானை பக்குவப்படுத்தி நம்முடைய ஈமானை அல்லாஹ் என்ன செய்றான், நமக்கு ஒரு சிறந்த ஒரு பாதையின் பக்கம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொண்டு போகிறான். சரிங்களா? சரி, இந்த இடத்துல ரசூலுல்லாஹ் துவா செஞ்சாச்சு, முடிஞ்சு மறுநாள் காலையில்
போர் ஒண்டிக்கு ஒண்டி, எதிரிலிருந்து 2 பேர் வராங்க, இங்கேருந்து சகாபாக்கள் 2 பேர் போகிறாங்க, சண்டை போடுது, திரும்ப 3 பேரை சண்டை போடுறாங்க, திரும்ப 5 பேரை சண்டை போடுறாங்க, சண்டை போட்டு அதுக்கப்புறம் போர் மூண்டு என்ன செய்கிறாங்க, கடுமையான முறையில் போர் மூண்டு கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் கண் இமைக்கும் நேரத்தில் ஒரு என்ன போகுது, அவர் கண் இமைக்கும் நேரத்தில் வந்து ஒரு உருவம் என்ன செய்யுது, ஸ்பீடாக போகுது. கண் இமைக்கும் நேரத்தில் ஒரு ஒன்று ஸ்பீடாக போகுது. அதில் பின்னாடி சொல்கிறேன். அந்த விஷயத்தை சகாபாக்கள் ரசூலோட சொல்லுவாங்க, யாரை சொல்லலாம், நான் ஒரு ஆளை துரத்தி போகிறேன், ஆனால் எனக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் போனாங்க, போனது பார்த்தோம்னு சொன்னால் அவர் இறந்து கிடக்காருங்கிறான், வேறு யாரும் இல்லை, மலக்குமார் வந்திருக்காங்க. ஈமானுடைய வளர்ச்சிக்கு அல்லாஹ் மலக்குகளை இறக்கி அவருடைய கண்களை காட்ட வச்சிருக்கான். நம்ம யாராவது மலக்குகளை பார்த்துருக்கிறோமா? பார்த்ததில்லை. சகாபாக்கள் பார்த்துருக்காங்க. காரணம் அவருடைய ஈமானுடைய உச்சபட்ச உயர்வு, ஈமானுடைய மிகப்பெரிய ஒரு தரம். குறுகிய காலத்தில் இஸ்லாமிய மார்க்கத்தை படுத்தி எப்படிங்க ஒரு இஸ்லாமிய மார்க்கத்தை நம்ம ரசூல்லா ஒரு முகமது ஒருத்தர் வந்திருக்கிறாரு, அவர் ஏதோ இஸ்லாம் சொல்றாரு, சரி ஏற்றுக்கும், அல்லாஹ் சொல்றாரு, சரி ஏற்றுக்குவோம், நபிங்கிறாரு ஏற்றுக்கும், குரான் ஏற்றுக்கும், திரும்பி போர் செய்யனா எப்படி போனாங்க? அந்த ஈமானுடைய அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பரிணாமனுடைய வளர்ச்சிக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செஞ்சான், மலக்குகளை அவருடைய கண்களுக்கு காமிச்சா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மலக்குகள் அவருடைய கண்களுக்கு காமிச்சா. அவங்க போறாங்க, இவங்க ஒரு நபரை துரத்தி போகும்போது அவங்களுக்கு முன்னாடி என்ன செய்றாங்க, அது ஒரு உருவம், அது ஒரு வெள்ளை குதிரையில, அது ஒரு பிரம்மாண்டமான அடிப்படையில மின்னல் வேகத்தில் அந்த குதிரை என்ன செய்து போய் அந்த எதிரிகளை என்ன செய்து துவம்சம் பண்ணுது. அதாவது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்லி காட்டுங்க, இது தஸ்தகீஸூன ரப்பக்கும் ஃபஸ்தஜாப லக்கும் அன்னி முமித்துக்கும் பி அல்ஃபி மினல் மலாயிகத்தி முர்திஃபின். கிட்டத்தட்ட 1000 மலக்குகளை நாம இறக்கி யாருக்கு உதவி செஞ்சோம்? சஹாபாக்களுக்கு உதவி செஞ்சோம். 1000 மலக்குகளை நாம இறக்கி நாம என்ன செஞ்சோம்? சஹாபாக்களுக்கு நாம உதவி செஞ்சோம், ரசூலுல்லாஹ்வுடைய கூட்டத்தார்கள். அப்ப எந்த அளவுக்கு அவங்களுடைய ஈமான் வந்து உச்சபட்ச நிலையில இருந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்க. ஈமானுடைய பரிணாம வளர்ச்சி எந்த அளவுக்கு கொண்டு போயிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க. அந்த ஈமானுடைய ஒரு சிறந்த ஒரு வளர்ச்சிக்கு நாமளும் என்ன செய்யணும், நம்முடைய வாழ்க்கையை கொண்டு போகணும் அப்படிங்கிறது இந்த வரலாற்று நம்ம ஒரு சொல்லக்கூடிய ஒரு செய்தி. அவங்க அந்த மலக்குகளை பார்க்குறாங்க, மலக்குகளை பார்த்து இப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஒன்றா அப்படின்னு சொல்லி அவங்க ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த நிகழ்வை பார்த்து அல்லாஹ் அவங்களுடைய தூதர்கிட்ட சொல்கிறாங்க. அப்போ அவங்களுடைய ஈமானுடைய ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அக்செப்ட் பண்ணி அவங்களுக்காக கொண்டு மலக்குகள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செஞ்சான், இறக்கி அவர்களுக்கு கொடுத்தாங்க. இதை பார்த்துட்டு என்ன செஞ்சான்னு சொன்னால், ஷைத்தான் தான் மக்காவாசிகளை கொண்டு போய் மக்காவாசிகளை இழுத்து இந்த இடத்துக்கு கொண்டு வந்து என்ன செஞ்சான், அவங்களுக்கு மத்தியில் வந்து சண்டைகளை ஏற்படுத்தினான். இது எல்லாத்தையும் பண்ணது ஷைத்தான் தான். ஷைத்தான் என்ன செஞ்சான், அந்த இடத்துல இருந்து விரண்டு ஓட ஆரம்பித்தான். அப்போ விரண்டு ஓடக்கூடிய நேரத்தில் அந்த கூட்டத்தில் ஒரு நபர் அந்த ஷைத்தானை பிடிச்சி, என்ன நீ எவ்வளோ தூரம் எங்களை வர வச்சுட்டு எங்கள் கூட நிற்ப பார்த்தா நீ பாட்டில் ஓடுத அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் அந்த ஷைத்தான் வந்து சொன்னோம், ஃபலம்மா தரா ஃபி அத்தனி நக்கச அல அக்பி. நீங்கள் பார்க்காததை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், நீங்கள் பார்க்காத நான் இது வரைக்கும் இந்த சஹாபாக்கள் யாது அபூபக்கர் உமர் இவங்களைத்தான் முகத்தை பார்த்துருக்கேன். முகம் தெரியாத மனிதர்கள், முகம் தெரியாத ஒரு பிரம்மாண்டமான ஒரு உருவமெல்லாம் நமக்கு முன்னாடி 1000 பேர் சுற்றிட்டு இருக்காங்க. இதில் நான் இருந்தேன்னு சொன்னால் என்னுடைய தலையை ஒட்டப்பட்டுரும், அதனால நான் ஓடுது அப்படின்னு சொல்லி ஷைத்தான் என்ன செஞ்சான், மனிதனுடைய ரூபத்தில் வருவான். அப்படி வந்து என்ன செஞ்சா ஷைத்தான் அவர்கள் விட்டு விரண்டு ஓடியதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்றான் சொல்லி காட்டுகிறான். அன்பிற்குரியவர்களே, அப்போ இந்த ரமலான் மாதத்தில் நடக்கக்கூடிய இந்த பத்ர் போரில் நம்முடைய இந்த ரமலான் மாதத்தில் நாம் இருக்கக்கூடிய இந்த சஹர், இஃப்தார், பசி, தாகம், பொய், பொறாமை இது எல்லாத்தையும் விட்டு நாம் வந்து இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் ஈமானுடைய ஒரு வளர்ச்சிக்காகவும் ஈமானை உச்சபட்ச ஒரு வளர்ச்சி கொண்டு செல்வதற்காகவும் ஈமானுடைய பரிணாம வளர்ச்சிக்கு தான் நம்ம கொண்டு போகிறோம். சும்மா சீன் போடுறதுக்காக வேண்டி நம்ம யாரும் நோன்பு வைக்கல. எத்தனை நோம்பு? நான் 28, நீ எத்தனை நோம்பு? நான் 29, நான் எல்லா நோம்பு வச்சுட்டேன். எதுனா சாப்பிடாம நோம்பு வச்சிருக்கேன், இது பெருமையா நமக்கு? இது பெருமை? இது வச்சுட்டு சொல்லி பிரயோஜனமே இல்லையா? வச்சு என்ன பிரயோஜனம்? நீ நோன்பு வச்சிருக்கிற, அது மூலியமா என்ன கண்ட, அது மூலியமா என்ன உணர்ந்தாய், அதன் மூலியமாக என்ன உன்னுடைய கவனத்துக்கு சிந்தனைக்கு வந்தது அப்படின்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்பான். நான் அப்படி வச்சுட்டேன், நான் இப்படி வச்சுட்டேன். எல்லாரும் வைக்கலாம். ஒரு பஸ் இன்னைக்கு ரீல்ஸ்லாம் நீங்கள் நிறைய ரீல்ஸ் பார்த்தீங்கன்னா இந்துக்கள்லாம் நீங்கள் நினைச்சாங்க நாங்களும் உங்களை மாதிரி நோம்பிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க காலையிலேருந்து ஒரு நோம்பு ஏதோ கஷ்டப்பட்டு வைக்கிறாங்க, எங்களால் தொடர்ந்து வைக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களும் வைக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு நமக்கு உள்ள வித்தியாசம் என்ன? அவங்க சும்மா பசித்திருந்து நாங்களும் செய்வோம் அப்படின்னு ஒரு சாதிப்பதற்காக செய்வாங்க. ஆனால் நாம் அப்படி இல்லை. நாங்கள் இந்த நோம்பின் மூலியமாக எங்களுடைய ஈமானை ஒரு நல்ல ஒரு பரிணாம வளர்ச்சியை கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு சிறந்த எண்ணத்தில் தான் நாம நோன்பு வைக்கிறோம். எல்லாருமே நாம சும்மா நோன்பு வைக்கல. நம்முடைய நோன்புக்கு ஒரு அத்தியாயம் உண்டு, நம்முடைய நோன்புக்கு ஒரு சிறந்த ஒரு முன்மாதிரி உண்டு, நம்முடைய நோன்புக்கு ஒரு சிறந்த ஒரு பாடம் உண்டு. அதனால இந்த நோன்பு வைக்கிறது அப்படிங்கிறது சும்மா நேரம் போக்குக்காக வேண்டிய விளையாட்டுக்காக வேண்டிய நம்ம என்ன செய்யல வைக்கல. நம்முடைய ஈமான், நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அல்லாஹ்வை நம்புதல், நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய மறுமையை நம்புதல், நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த மலக்குகளை நம்புதல், நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த மறுமையை நம்புதல் என்கின்ற இந்த பகுதி இன்னும் உறுதியாக ஸ்ட்ராங்காக என்ன செய்யணும் இருக்கும். சரிங்களா? சரி, இந்த போர் இப்படி நடக்குது. இந்த போர் எல்லாம் நடந்து முடியக்கூடிய ஒரு கட்டம். சரிங்களா? இந்த போர் நடந்து முடியக்கூடிய ஒரு கட்டம். எதிரிகள்லாம் துவம்சம் பண்ணியாச்சு, மலக்குகள் வந்தாங்க, வந்து எல்லா மக்களும் ஹெல்ப் பண்ணாங்க. அப்புறம் எதிரிகள்லாம் சிதைந்து போனார்கள். அப்போ அபுஜைகள் கொல்லப்பட்டா. அவர் எல்லா விதத்தையும் இந்த மாதிரியான நடந்துச்சு.
இந்த நிகழ்வுக்கு பின்னாடி, இந்த பத்ர் போருக்கு பின்னாடி சில நிகழ்வுகள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அது எப்படி இவர்களான உச்சபட்சமான ஒரு ஈமானோடு எப்படி இருந்திருக்க முடியும் அப்படிங்கிறது நமக்கு இன்னும் வரைக்கும் ஆச்சரியமா இருக்கு. நாம கேட்ட மாதிரி இந்த மாதிரியான தர்பியாக்களோ, இந்த மாதிரியான மாநாடுகளோ, இந்த மாதிரியான ஒரு வகுப்புகளோ, இந்த மாதிரியான நமக்கு இஃப்தாருடைய நிகழ்ச்சிகளோ எதுவுமே அவங்க அட்டன் பண்ணதே இல்லை. வஹி வரும், சொல்லுவாங்க, அவ்வளோதான். அப்படி யாருக்கும் அல்லாஹ் என்ன சொன்னா தெரியுமா, அப்படி மாதிரி இல்லாமல் அல்லாஹ் இந்த மாதிரி குர்ஆன்ல சொன்னா அவ்வளோதான். அல்லாஹ் குர்ஆன்ல இந்த மாதிரி சொன்னா வஹி இறக்கிருக்கு அப்படின்னு அவர்களுடைய ஈமான் ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வை அவர்கள் உணர்ந்து அவருடைய வாழ்க்கையில வாழக்கூடிய நேரத்தில் அதை அவர்கள் சொல்லியும் காமிச்சிருக்கிறாங்க. எப்படி அவருடைய வார்த்தையை பாருங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய மகன் என்ன செய்றாங்கன்னா, தன்னுடைய மகன் வந்து அப்போ இஸ்லாத்துக்கு வரல, பத்ர் போர்ல. அப்போ சண்டை போட்டுட்டு இருக்கும்போது என்ன செய்யறான், கையில் வந்து கைதியாக மாட்டுறான். அப்போ அபூபக்கர் அவங்க கேட்குறாங்க, ஓ எதிரியே, அதாவது அவங்கள பார்த்து கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய எதிரியே, நீ எங்களுக்கு எதிராக நடந்தியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டு, என் சொத்துக்கெல்லாம் எங்கே அப்படின்னு சொல்லி தன்னுடைய மகனை பார்த்து, என்னுடைய அன்பு மகனே, என்னுடைய ஆரியர் மகனே அப்படிலாம் கேட்கல, என்னுடைய அதாவது எதிரியினுடைய கூட்டத்தில் வச்சு அவர்களை பார்க்குறாங்க. பின்னாடி அவங்க இஸ்லாத்தை ஏற்று பின்னாடி வரும்பொழுது அவங்க ரெண்டு பேரும் பேசுவாங்க. யார், அபூபக்கர் இல்லை, அவங்களும் அவங்க மகனும் பேசுவாங்க. அதாவது மகன் சொல்லுவான், அதாவது அத்தா நீங்கள் போர் செய்யும்போது நிறைய வாட்டி என் வாழ்க்கை பக்கத்தில் வந்திருக்கீங்க, நான் தான் உங்களை என்ன செய்யலை வெட்டட, ஏன்னா நீங்கள் வந்து என்னுடைய அத்தாவாச்சா, அதனால தான் உங்களை நான் வெட்டாமல் நான் போயிடுவேன் அப்படின்னா. அப்போ அபூபக்கர் இல்லாமல் சொல்லுவாங்க, அப்போ மட்டும் என் கையில் என் வாழில் நீ மாட்டிருந்தா கண்டிப்பாக ஒன்று வெட்டியிருப்பேன். ஏன்னா நான் உனக்கு எதிராக வரல, இஸ்லாத்துக்கு மாறாக யார் நடக்கிறாங்களோ அவங்களுக்கு எதிராகத்தான் நான் என்ன செஞ்சேன், போர் செய்ய வந்தேன். என் கையில் என் வாழ் இருக்கும்போது அந்த நேரத்தில் என் கண்ணை நீ பட்டிருந்தேன், கண்டிப்பாக உன்னை நான் வெட்டியிருப்பேன் அப்படின்னு சொல்லி இஸ்லாமிய மார்க்கத்தை முன்னிலைப்படுத்தி அந்த இஸ்லாத்தை தான் நான் ஈமான் கொண்டிருக்கிறேன் என்பதை சொல்லி அந்த இஸ்லாமிய மார்க்கம் இருக்கக்கூடிய இந்த ஈமானுடைய வளர்ச்சியை முன்னிலைப்படுத்தி அல்லாஹ்விடத்தில் ஒரு பெரிய அந்தஸ்தை என்ன செஞ்சாங்க, அவங்க பெற்றாங்க. அப்பேற்பட்ட ஒரு பத்ர் போர் இந்த ரமலான் மாதத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கு, நிகழ்த்தப்பட்டிருக்கு. அன்பிற்குரியவர்களே, அபூ ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்க வந்து அவங்களுடைய தந்தை பக்ரியோ பேர் சரியானதில்ல, அவங்களை என்ன செய்ய பத்ர் போர் முடிஞ்ச உடனே அவர் இறந்துட்டார். அவங்கள கழுத்தில் அந்த உடம்புல கயிறு கட்டி தரன்னு இழுத்துட்டு வராங்க. பக்கத்தில் பையன் நிற்கிறான். அந்த பையன் என்ன செய்யறான், தன்னுடைய தந்தையை பார்க்குறான். தன்னுடைய தந்தை இறந்துட்டாரு, கீழே அப்படியே என்ன செய்றாங்க, மண் அப்படியே உரசிட்டே வராங்க. அதை பார்த்து அழுகுறாங்க. அப்புறம் ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, ஏன் அழுகுறீங்க, உங்களுடைய தந்தையினால அழுகுறீங்களா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை அவர் தந்தை வந்து இறந்துட்டார் அப்படிங்கிற அப்படின்னு அழலை, ஆனால் அவர் ஒரு நல்ல அறிவு உள்ளவர், நல்ல புத்தி உள்ளவர், இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்காமல் போயிட்டாரு, அதுக்காக வேண்டி அழுகுறேன் அப்படின்னு சொல்லி அபூ ஹுதைஃபா ரலியல்லாஹு சொல்லுவாங்க. இந்த இடத்துல எப்படி ஈமான் அல்லாஹ் சோதிக்கிறான் பாருங்க. கண்களுக்கு முன்னாடி மகனுடைய அத்தாவை அந்த தந்தை என்ன செய்றாங்கன்னா கயிறு கட்டி என்ன செய்றாங்க, இழுத்துட்டு வராங்க. அப்படி இழுத்துட்டு வரக்கூடிய நேரத்தில் மகன் பார்க்குறான், எப்படி ஒரு வேதனையாக இருக்கும், ஒரு வலியாக இருக்கும். அந்த வலியிலும் வேதனையிலும் அவங்களுடைய ஈமான் கூடிச்சு. அவங்களோட வலியிலும் வேதனையிலும் சரி அல்லாஹ்வுக்காக வேண்டி நம்ம வந்திருக்கோம், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை முன்னிலைப்படுத்துறதுக்காக வேண்டி நம்ம வந்திருக்கோம், இதுக்கு மேலே நம்ம என்ன செய்ய வேண்டாம், அதை வந்து நம்ம வெளிப்படுத்திக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு சிறந்த ஒரு முன்மாதிரி என்ன செஞ்சாங்க சஹாபாக்கள் அவர்கள் சொன்னார்கள். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஈமான் உள்ளவர்களுக்கு என்றைக்கும் நான் அவர்களுக்கு உறுதுணையாக இருப்பேன் அப்படிங்கிறதுக்காக வேண்டி எதிரிகளுடைய கண்களுக்கு அல்லாஹ் இந்த மலக்குகளை காட்டினான். எதிரிகளுடைய கண்களுக்கும் இந்த மலக்குகளை காட்டினான். என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால், ஓடினாவன் நேராக ஓடி போய் குறைஷிகளுடைய கூட்டத்தில் போய் அவன் மக்களை அவ்வளவு வந்து என்ன மக்களை உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த கூட்டத்தில் இருக்கணும், முஸ்லீம்கள் ஜெயிச்சிட்டாங்க, முஸ்லீம்கள் அப்படி பண்ணிட்டாங்க, முஸ்லீம்கள் இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ரொம்ப ஆர்வமாக பேசினாங்க. எல்லாத்துக்கும் திடுக்கமாயிருச்சு. என்னது நம்ம போன 1000 முறை கூட்டம் வந்து சதைஞ்சிட்டாங்களா, என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்கும்போது அவர்களுடைய வித்தியாசமான மனிதர்கள் நான் பார்த்தேன். ஏன்னா அவங்க வந்து அல்லாஹ் நம்பிக்கை கொண்டு இருக்கிறவங்க. குறைஷிகள் வந்து மக்காவாசிகள் தானே, காபாவாசிங்கிற மலக்குகள் அப்படிங்கிற அந்த சிந்தனை உள்ளவங்க. நான் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அவர்களோடு இருந்த மலக்குகளை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை சொல்லும்போது அவ்வளவு வெளி செஞ்சிருவாங்க, கடுமையான முறையில் தாக்குவான். ஆனால் அதுதான் உண்மை. அந்த மலக்குகள் நாம் இறக்கி என்னை ஈமான் கொண்டவர்களுக்கு நான் எப்போதும் உறுதுணையாக இருப்பேன். அன்னைக்கு ஒரு தடவை இறக்கியாச்சு, அவங்க உதவி செஞ்சாச்சு, ஆனால் இதுக்கு அவங்களுடைய கண்களுக்கு காட்டியாச்சு, இனிமேல் அவங்களுடைய கண்களுக்கு காட்ட மாட்டேன். ஆனால் அந்த மலக்குகள் வருவாங்க, மறுபடியும் வந்து அவர்களுக்கு உதவி செய்வாங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த குறைஷிகள் முதற்கொண்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு பாடத்தை போட்டினான். ஆக அன்பிற்குரியவர்களே, அப்போ ஈமான் அப்படிங்கிறது ஒரு பரிணாம வளர்ச்சி அடையணும். ஆடைகள் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட ஆடைகளுக்கும் இப்போ நம்ம போடுற ஆடைக்கும் வித்தியாசம் இருக்குது. இதுக்கு முன்னாடி வச்சிருந்த செல்லுக்கும் இப்போ வச்சிருக்க செல்லுக்கும் வித்தியாசம் இருக்குது. இதுக்கு முன்னாடி இருந்த நம்முடைய வாகனத்துக்கு இப்போ நமக்கு வித்தியாசம் இருக்குது. அதே மாதிரி வாகனத்தையும் அதே மாதிரி ஆடைகளும் அதே மாதிரி உபகரணம் பயன்படுத்தினா நீ இன்னும் மாறவே இல்லை நம்ம கேட்போம். அந்த மாதிரி தான் இன்னைக்கு ஈமானோடு வாழக்கூடிய என்ன பண்ணி அன்னைக்கு இருந்த மாதிரியே தான் இன்னைக்கு இருக்கிற ஈமானுடைய அடையாளம் உன்னுடைய உடம்புலையோ உன்னுடைய அறிவிலையோ உன்னுடைய சிந்தனையிலையோ ஏன் அது வந்து மாற்றம் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிற கேள்வி இஸ்லாம் நமக்கு என்ன செய்து கொடுத்துக்கிட்டே இருக்கு. நீ ஏதாவது ஈமானுடைய உள்ளத்தில் இருக்குது அதை வெளிப்படுத்து, ஈமானுடைய உள்ளத்தில் இருக்குது அது ஏதாவது பேசு, ஈமானுடைய உள்ளத்தில் இருக்குது அதை வச்சு ஏதாவது செய், என்ன செஞ்சால் அந்த ஈமானுடைய ஒரு பரிணாம வளர்ச்சி கிடைக்குமோ அதை நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னு சொல்லி இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு என்ன செய்து சொல்லி காட்டுகிறது. அன்பிற்குரியவர்களே, அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு இந்த மாதிரியான நிகழ்வுகள்
பத்ர் போர் அப்படிங்கிறது எந்த விதத்திலும் தயாராக போகாத அந்த கூட்டத்தினருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செஞ்சான், அவ்வளவு பெரிய ஒரு உதவிகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செஞ்சான், அவர்களுக்கு கொடுத்தான். இந்த மக்காவினுடைய இந்த செய்திகள் என்ன செய்யுது, ஒவ்வொரு இடங்களுக்கும் போகுது. மக்கா மதினாவாசிகள் வெற்றி பெற்றாங்க, அவங்க இப்படி போனாங்க வச்சாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் என்ன செஞ்சான் நமக்கு தகவல் சொல்றான். இந்த இடத்துல இறந்தவர்கள் எல்லாத்தையுமே ஒரு கிணத்துல போடுறதுக்காகவே சகாபாக்கள் தான் ஒவ்வொரு நபர்களை இழுத்துட்டு வந்து கிணத்துல போடுறாங்க. கூட அபு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க. அப்போ அல்லாஹ்வினுடைய தூதர் அந்த பிணங்கள் எல்லாத்தையும் கிணத்துல போட்டு, நீங்கள் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வினுடைய தூதரையும் பின்பற்றிருக்க வேண்டாமா? நீங்கள் அல்லாஹ்வினுடைய தூதரை நீங்கள் பின்பற்றினால் நீங்கள் வெற்றி பெற்றிருக்கலாமே. எந்த இடத்துல எந்த வார்த்தை சொல்கிறாங்க, பக்கத்தில் அபு தல்ஹா ரலியல்லாஹு நிற்கிறாங்க. அந்த உள்ளத்தில் அந்த இறையச்சம் அப்படிங்கிறது, அந்த ஈமான் அப்படிங்கிறது வந்து எந்த விதத்தில் வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறது ரசூலா சொல்லி காட்டுறாங்க. நீங்கள் அல்லாஹ்வினுடைய தூதர் பின்பற்றிருக்க வேண்டாமா? நீங்கள் வெற்றி பெற்றிருக்கலாமே, நீங்கள் ஒரு சிறந்த இடத்துல நீங்கள் அடைஞ்சிருக்கலாமே, சிறந்த ஒரு முஃமினாக இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வினுடைய தூதர் என்ன செய்றாங்க கேட்குறாங்க. அப்போ பக்கத்தில் ஒரு சஹாபி வந்து யாரோ சொல்லலாம், அவங்க இறந்துட்டாங்க, அவங்களுக்கு எப்படி கேட்கணும்னு சொல்லும்பொழுது அவங்க என்ன செய்றாங்க, அவங்க கேட்க மாட்டாங்க. ஆனாலும் அவங்க என்ன செய்வாங்க, நிச்சயமாக இதை உணர்வார்கள் அப்படிங்கிறது அல்லாஹ்வினுடைய தூதர் என்ன செய்றாங்க சொல்லி காட்டுறாங்க. ஆக அன்பிற்குரியவர்களே, எந்த கட்டத்தில் எந்த இடத்துல நம்முடைய ஈமான் பரிணாம வளர்ச்சி அடையுது அப்படிங்கிறத பார்த்து, சில நபர்களுக்கு குரானை படித்தா ஒரு ஆர்வம் வரும், சில நபர்கள் குரான் வசனத்தை கேட்டால் ஆர்வம் வரும், சில நபர்கள் பயானை கேட்டால் ஆர்வம் இருக்கும், சில நபர்களுக்கு இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டா ஆர்வம் இருக்கும். எந்த விஷயத்தில் நம்முடைய உணர்வு அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதோ அதில் அதிகப்படுத்தணும். நாம எந்த விஷயத்தில் நம்முடைய உணர்வு அக்செப்ட் பண்ணிக்க, தொழுகை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அப்போ தொழுகையில் அதிகமாக கவனம் செலுத்துங்க. குரான் ரொம்ப பிடிக்கும், குரான் என்ன செய்யுங்க, அதிகமாக நீங்கள் என்ன செய்யுங்க, கவனம் செலுத்து. எந்த விஷயத்திலையாவது நம்முடைய கவனத்தை நம்ம செலுத்தும் போது அது என்ன செய்யும், அதோட ஈமானுடைய ஒரு பரிணாம வளர்ச்சி அடைந்து அது ஸ்ப்ரெட் ஆகி எல்லா இடத்துலையும் போய் எல்லா இபாதத்தையும் ஆட்டோமேட்டிக்காக செய்யக்கூடிய ஒரு பழக்க முறை நம்மள்ட்ட நினைஞ்சிடும், நிச்சயமாக வந்துடும். அதனால நம்முடைய ஈமான் ஒரே லெவலில் வச்சுக்கவே கூடாது. அது நமக்கும் நல்லதில்லை, நம்முடைய கபருக்கும் நல்லதில்லை. ஏன்னா நம்முடைய வாழ்க்கை எங்கே ஆரம்பிக்க போகுது, எல்லாரும் மரணிக்க தானே போகிறோம், மரணிச்சு எங்கே போக போகிறோம், கபருக்கு போக போகிறோம். அந்த கபூரில் கேள்வின்னு கேட்பாங்க, நம்ம பதில் சொல்லணும். அங்கேருந்து நம்ம இன்னொரு வாழ்க்கை எங்கே போக போகிறோம், மறுமை நாளுக்கு போக போகிறோம், நம்ம எல்லாருமே போக போகிறோம். அந்த வாழ்க்கையும் இங்குள்ள வாழ்க்கையும் சிறந்த முறையில் அமையணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஈமானை நாம் ஒரு சிறந்த வளர்ச்சிக்கு நம்ம கொண்டு போகணும். வளர்ச்சி இல்லாத, எந்த விதத்திலும் தண்ணி ஊற்றாத, எந்த விதத்திலும் பக்குவம் இல்லாத ஈமானை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்வதில்லை, எடுத்துக்கொள்வதில்லை. அதனால நம்முடைய ஈமானுடைய வளர்ச்சிக்கு நாம் என்னென்ன செய்யணுமோ அதை அதிகப்படுத்தி கொள்ளக்கூடிய நபர்களாக நாம் என்ன செய்யணும் இருக்கணும். என்னென்ன இபாதத்துகள் இருக்குதோ அந்த இபாதத்துக்கு நம்ம முக்கியத்துவம், வணக்க வழிபாடுகளுக்கு நாம் என்ன முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த பத்ர் போர் முடிஞ்சு எல்லாரும் மதீனாவுக்கு வராங்க, எல்லாரும் சுப செய்தி சொல்கிறாங்க. சுப செய்தி சொல்ல முடிச்சதுக்கப்புறம் எல்லா சகாபாக்களும் சார் இந்த மாதிரி நிலையில் இருந்தால் நாங்கள் வந்திருக்க மாட்டோமா அப்படின்னு ஆசைப்படுறாங்க. இந்த மாதிரி ஒரு போர் செஞ்சு அதில் ஜிஹாத் அப்படிங்கிற ஒரு தன்மையை அடைஞ்சு இதில் நாங்கள் அல்லாவுக்காக போரிட வந்திருக்கலாமே, சார் எங்களுக்கு தகவல் தெரியாமல் போச்சு, எங்களை ஏன் கூப்பிடல அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் மேலே வந்து ஒரு வருத்தமாக தெரிவிக்கிறாங்க. போனது சண்டைக்கு போச்சுன்னா உசுறு போயிடும், அந்த மாதிரி இடத்துக்கு என்ன நீங்கள் எப்படி கூப்பிடாமல் இருக்கலாம்னு சொல்லி சகாபாக்கள் ரசூலுல்லாஹ்ட்ட ஆதங்கமாக கேட்குறாங்க. அப்போ எந்த அளவுக்கு அந்த நபியின் மீதும் நபியை கொண்டு வந்த அந்த நபித்துவத்தின் மீதும் எந்த அளவுக்கு ஒரு ஈடுபாடு இருந்திருக்காங்க பாருங்க. நாம் இன்னைக்கு இஸ்லாமிய மார்க்கம் பக்கம் வாங்க, இந்த இபாதத்தை செய்யுங்க, இந்த நம்மளோட கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி தகவல் கொடுக்கும்போது அதுக்கு என்ன செய்யறதில்லை, பல நபருக்கு வர்றதில்லை. ஆனால் இங்கே உயிர் போகக்கூடிய காரியமாக இருந்தாலும் அதற்காகவே நாங்கள் வருவோம் என்கின்ற அடிப்படையில் அந்த சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதர் பக்கம் வந்தாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வசனத்தை இறக்குனார். பத்ர் போரில் கலந்து கொண்ட அத்தனை சஹாபாக்களுடைய பாவத்தை மன்னித்து அவங்களை நான் முழுமையாக புரிந்து கொண்டேன். அவங்க என்ன தப்பு செஞ்சாலும் சரி, ஷிர்க் அல்லாஹ் குறிப்பிடலை, அவங்க சின்ன சின்ன தீமைகள் பாவங்கள் இருக்கா இல்லையா, அவங்களுடைய வாழ்க்கை எந்த முறையில் இருந்தாலும் சரி அவங்களுடைய பாவங்களை முழுமையாக மன்னித்து அவர்களுக்கு நாம் என்ன செய்கிறோம், நம்முடைய அருளையும் பரக்கத்தையும் அவர்களுக்கு நாம் கொடுப்போம் அப்படிங்கிறது அல்லாஹ் சத்தியம்ட்டு அல்லாஹ் சொல்கிறான். அந்த பத்ர் போரில் கலந்துக்கிட்ட சில சகாபாக்கள் சில தவறுகள் செய்வாங்க, சில சில இடைஞ்சல்கள் கொடுப்பாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு அவர்கள் கோபப்பட்டு அவர்களை வெட்டுவதற்காக வருவாங்க. யாரை சொல்லலாம், எனக்கு ஆணையிடுங்க, நான் அவங்க கொலை செய்யறேன்னு. அல்லாவே சொல்லிட்டான், அவங்களுடைய பாவங்கள் அல்லாஹ் மன்னிச்சு அவங்களை அல்லாஹ் சொர்க்கத்துக்கு விட போன்னு சொல்லி அல்லாஹ் மன்னிச்சிட்டேன், நீங்கள் என்ன கோபப்படுத்தீங்க, நீங்கள் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லி நிறைய கட்டங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் நினைச்சிருக்கிறாங்க, அவங்க இடத்துல சொல்லியிருக்கிறாங்க. அதனால இந்த ஈமானுடைய ஒரு சரியான ஒரு வளர்ச்சியை கண்ட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இவர்களுக்கு சொர்க்கத்தை தவிர நான் வேறு என்னத்தை கொடுக்க முடியும், சொர்க்கத்தை தவிர வேறு என்னத்தை கொடுக்க முடியும், இந்தாங்க வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன கொடுக்கலாம். அதனால நம்முடைய ஈமானை நல்ல வளர்ச்சியினுடைய பாதைக்கு நாம் என்ன செய்யணும், கொண்டு போகணும். அதிலும் குறிப்பாக ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், குர்ஆன் வசனங்கள் எங்கு ஓதப்பட்டாலும் காது கொடுத்து கேட்கணும். குர்ஆன் வசனங்கள் எங்கு ஓதப்பட்டாலும் நாம் என்ன செய்யணும், காது கொடுத்து நாம் என்ன செய்யணும், கேட்கணும். வைதா துலிய அலைஹிமுல் குர்ஆன ஃபஸ்தமிஉ லஹு, குர்ஆனை கேளுங்க. வைதா துலி அந்த வசனம் வரும், ஜாதத்துக்கும் ஈமானா, குர்ஆன் ஓதுவதை அவர்கள் கேட்கின்ற பொழுது அவங்க என்ன செய்வாங்க, அவருடைய உள்ளங்கள் நடுங்கும் செய்யும், ஈமான் அவர்களுக்கு அதிகரிக்கும் அப்படிங்கிறது அல்லாஹ் குர்ஆனை சொல்லுவாங்க. அதனால குர்ஆனுடைய வசனங்களுக்கு ஒரு தாக்கம் இருக்குங்க. நீங்கள் என்னதான் நீங்கள் வந்து சில இடங்களில் பேசும்போது
குர்ஆன் வசனத்தை இன்னைக்கு அரபியில் சொல்ல பழகுங்க. அரபியில் சொல்லுவாங்க. இன்னைக்கு நிறைய இமாம்கள் வந்து அரபியை சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு காரணம் என்னன்னு சொன்னா, இந்த குர்ஆன் வசனத்துக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். குர்ஆன் ஏற்படுத்திய மாற்றங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு நபர் குர்ஆன் வசனத்தை கேட்டே இஸ்லாத்துக்கு வருவாங்க. அந்த குர்ஆனுடைய வசனங்களுக்கு அவ்வளவு பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கம் இருக்கு. அதனால குர்ஆன் வசனத்தை நாம் என்ன செய்யணும்? எங்கே நமக்கு சொல்லப்பட்டாலும் அதை காது கொடுத்து கேட்கணும். அதனால தான் குர்ஆன்ல தொழுகை குர்ஆன் எடுத்து ஓதுனாங்கன்னா நீங்க என்ன செய்யுங்க? காது கொடுத்து கேளுங்க. உங்களுடைய கவனத்தை சிதற விடாதீங்க. என்ன சோதப்படுதோ அதை காது கொடுத்து கேளுங்க. அது உங்களோட ஈமான் என்ன செய்யும்? அதிகரிக்கும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்றாங்க? சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹ் தான் குர்ஆனை சொல்லி காட்டுறான். அதனால நம்முடைய ஈமான் என்றைக்கும் ஒரே மாதிரியான நிலையில வந்து வைக்கிறது அப்படிங்கிறது வந்து அது எந்த நேரத்தில் வேணாலும் என்ன செய்யும்? அது இறங்கும். ஈமானுடைய அளவை நாம் அவ்வப்போது அதிகப்படுத்தி கொண்டே இருக்கணும். அதுக்கு இந்த ரமலான் மாதம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கைக்கூடல். இந்த ரமலான் மாதம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு சிறந்த ஒரு கைக்கூடல். எல்லா வகையிலையுமே நம்முடைய ஈமானை அதிகப்படுத்திக் கொள்வதற்கு இந்த ரமலான் மாதம் நமக்கு ஒரு சிறந்த ஒரு காலமும் ஒரு நேரத்தையும் நம்ம கொடுத்துருக்கிறான். சகர் நேரத்திலிருந்து, இஃப்தார் நேரத்திலிருந்து, இரவு நேரத்திலிருந்து, மதிய நேரத்திலிருந்து எல்லாமே நம்முடைய ஈமானுடைய வளர்ச்சி அதிகப்படுத்துவதற்குண்டான வழிமுறைகள் தான். நாம ஏன் சகர் வைக்கிறோம்? நாம ஏன் இஃப்தார் திறக்க போறோம்? நாம ஏன் பசியோட இருக்கிறோம்? நாம ஏன் தாகமா இருக்கிறோம்? இப்படிங்கிற மாதிரியான கேள்வி நம்முடைய உள்ளத்தில் இருந்துகிட்டே இருக்கும்போது, சரி அல்லாஹ்வுக்காக வேண்டி, அல்லாஹ்வுக்காக வேண்டி, அல்லாஹ்வுக்காக வேண்டி, அல்லாஹ்வுக்காக வேண்டி, இந்த வார்த்தை தான் நம்முடைய உள்ளத்தில் வந்துகிட்டே இருக்கும். அப்போ இந்த நினைவுகளும் இந்த அறிவுறுத்தல்களும் நம்முடைய ஈமானை நல்ல வளர்ச்சிக்கு நம்ம என்ன செய்யணும்? கொண்டு செல்ல வேண்டும் அப்படிங்கிறதான் ஒரு சிறந்த வழிமுறை. அதனால இந்த ரமலான் மாதமா இருந்தாலும் சரி, இதற்கு பிறகு வரக்கூடிய அதாவது இந்த ஹஜ்ஜி பெருநாளாக இருந்தாலும் சரி, குர்பானி கொடுப்பதாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் நம்முடைய ஈமானுடைய ஒரு வளர்ச்சிக்கு ஒரு சிறந்த ஒரு முன்னுதாரணம். அதனால ஈமானை ஒரு நல்ல ஒரு பரிணாம வளர்ச்சிக்கு நாம் என்ன செய்யணும்? கொண்டு போகணும். ஈமானை நல்ல முறையில் அல்லாஹ்வின் பக்கம் கொண்டு சென்று அதன் மூலியமாக நாமளும் அல்லாஹ்வின் பக்கம் என்ன செய்யணும்? சிறந்த திருப்பொருத்தக்காரர்களாக நாமளும் என்ன செய்யணும்? மாறணும். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு இபாதத் செய்வோம், நம்மளால முடிஞ்ச அளவுக்கு மார்க்கத்துக்கு உதவி செய்வோம், நம்மளால முடிஞ்ச அளவுக்கு இந்த பணிகள் செய்வோம். அல்லாஹ் ஏதாவது ஒரு வகையில் அதை நம்ம இபாதத்துக்களை ஏற்றுக்கொண்டு அதற்குண்டான முழுமையான கூலி அல்லாஹ் நமக்கு என்ன செய்வான்? தருவான். அது நம்முடைய ஈமான் பரிபூர்ணப்படலாம், நம்முடைய ஈமான் அல்லாஹ் வந்து ஏற்றுக்கொள்ளப்படலாம். அதன் மூலியமாக அல்லாஹ் நமக்கு என்ன செய்யலாம்? சிறப்பையும் தரலாம். அதனால் அன்பிற்குரியவர்களே, இந்த பத்ர் களம் வந்து நமக்கு என்னென்ன உபதேசம் செய்கிறதோ, எதை நம்முடைய ஈமானுடைய வளர்ச்சிக்கு சொல்லி காட்டுகிறதோ, அதை முழுவதும் நம்முடைய உள்ளத்தில் முழுமையாக எடுத்துக்கொண்டு அதன் அடிப்படையில் வாழ்வதற்கும் அதன் அடிப்படையில் நடப்பதற்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரும் புரிவானாக. வாஹிதாவுன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.